டெய்லி இந்த டிசீஸ் பரவத்துக்காகவே திட்டம் போட்டு கார்பரேஷன்காரர் கொண்டாந்து இங்கே டஸ்ட்பின் இங்கே வச்சு நாசம் பண்ணி எங்களை வந்து இருக்கக்கூடாதுன்னு முடிவிலே இருக்கிறாங்க. தெரியுதுங்களா என்னென்ன ஃபுட் இருக்குது டேமேஜ் விபத்து. யாருக்கு இந்த 2 வாழை மரமும் இங்கே இருக்குது. நேற்று நடந்த கல்யாணத்துக்கு வெல்கம்ஸ் டு த என்கேஜ்மெண்ட் செல்வம். ரொம்ப சீக்கிரம் இங்கே குப்பைத்தொட்டி வச்சதுனால தானே கொண்டாந்து போடுறாங்க. ஏப்பா நாங்கள் வேலை செய்கிறோங்க சரிங்களா, சூப்பர்வைசரி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் செய்ய முடியும். இந்த இப்போ தான் கொண்டாந்து பார்த்தீங்களா, இப்போ தான் கொண்டாந்து கொடுத்து போகிறாங்க. நாங்கள் பார்க்குறதில்ல, பார்த்தா நாங்கள் கேட்டுருப்போம்ல. பார்த்தாலும் கேட்கறத பற்றி கிடையாது. இப்போ இது மாதிரிலாம் நாசமாக போயிட்டுருக்குது இந்த இடம் வந்து. கரெக்டு. இப்போ வந்து மீதி யார் வைக்க சொன்னால் கவுன்சிலர் வைக்க சொன்னாங்கன்னு சொன்னீங்க. இப்போ வந்து எனக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை, என்னுடைய சூப்பர்வைசர் தான் சொல்கிறாருங்கிறீங்க. அந்த சூப்பர்வைசருக்கு வந்து வர சொல்லி சொன்னீங்கன்னா நீங்கள் ஃபோன் பண்ணீங்க. சூப்பர்வைசர் இந்த நிமிஷம் வரைக்கும் வரல.
ஆனால் இந்த மெலுக்கெல்லாம் டெய்லி இல்லை ஜி, இந்த மெலுக்கு நான் வந்து என்ன பண்ணிட்டேன், நான் ரிலே பண்ணிட்டேன். இது இவ்வளோ நாள் நான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன், என்னை ஏதோ கேவலம் நினச்சிட்டாங்க. அதனால் டெய்லி எடுக்கிற வீடியோவை ஆன்லைனில் விட்டுட்டு இருக்கேன். நடக்கட்டும். இப்போ தான் கொண்டாந்து கொட்டினாப்புல பார்த்துருக்கீங்கள, ஜஸ்ட் கொண்டாந்து கொட்டுறாப்புல நீ கொண்டாந்து போகிற. நீ பார்க்குற, இங்கே பா, இந்த பாரு, இங்கே பாரு, இதில் இருக்குதா பாரு, ஒரு பிட்டு கூட இல்லை பாரு. கொண்டாந்து கொட்டிட்டு போகிறாங்க, நீ வர. இந்த இடம் வந்து இது அங்கே இருக்க முடியல, அங்கே வந்து குடும்பம் இருக்க முடியல. இது வந்து காஞ்சி போகிறதுக்கு எத்தனை மாதம் ஆகும்? வெயில் காலமாக பரவாயில்ல, மழை காலமாக இருந்தால் என்ன ஆகும் சொல்லு தம்பி. மனசாட்சிக்குன்னு ஒன்று வேணுமா வேண்டாமா? சரி, இப்போ இது கூட வந்து இந்த கொய்யா மரம் இங்கே எங்கேயோ இருந்து கொண்டாந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த டஸ்ட்பின் இருக்கிறதுனால தான் நடந்துச்சு. நீயே பார்த்தீங்கள, நேற்று 140 கார் இவ்வளோ நாள் அவரும் உங்கால் நினச்சிட்டு இருந்தேன். நீங்கள் 140 கார்னு சொன்ன பிறகு தான் தெரிஞ்சுது. என்ன சொன்னார்? 140க்கு குப்பை தொட்டியே இல்லைன்னு அவர் சொன்னார். அப்போ இதை கொண்டு அங்கே வைக்க வேண்டியது தானே? இல்லை, இது போகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? இதே மழை நேரமாக இருந்தா ஒரு நிமிஷம். இது காயறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் சொல்லுப்பா. ரெண்டா இதே மழை நேரமாக இருந்தால் எப்படி இருக்கும்? இன்னும் அந்த பக்கம்லாம் பாரு, வழிஞ்சு போயிட்டே இருக்குது. போக கூட எங்களால் முடியல, ஒரே அங்கே ஸ்மெல் அடிக்குது. அதாவது அப்போ முந்தி வந்து கவுன்சிலர் வைக்க சொன்னாங்க. இப்போ எனக்கு என்னங்க தெரியும், நான் வந்து நீங்கள் வேலை பார்க்குற சர்வெண்ட் தான் இல்லைங்களே, கவர்மெண்ட் எம்ப்ளாயி. அவங்க மேலே ஹையர் ஆஃபீஸர் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் நீங்கள் கேட்க முடியலங்களே. அதாவது முடிவு பண்ணிட்டீங்க, நான் நாசமாக போகணுன்னு. காலம் பதில் சொல்லுங்க தம்பி. பாலாஜி வா வா வா, இங்கே வா, இங்கே வா. ஸ்மெல் அங்கே எனக்கு அடிக்குது. அது மட்டும் இல்லை, இது வந்து காயறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? மாசுக்கணக்கு நீ ஒதுங்குற. காயறது மட்டும் இல்லை, இதே மழை நேரமாக இருந்தால் என்ன ஆகும்? ஆயிடுச்சு, பாய்ச்சல் ஆயிடுச்சு. மழை நேரமாக இருந்தால் என்ன ஆகும்னு? அப்போ இந்த பக்கத்தில் போக முடியுமா? அப்போ திட்டம் போட்டே செய்கிறாங்களா இல்லையா? கேட்டால் கவுன்சிலர் வைக்க சொன்னாங்கன்னா, இல்லைன்னா ஆஃபீஸர்கிட்ட கேளுங்கிறாங்க. நீயே மூக்க பிடிச்சிட்டு போற. அப்போ நான் இருக்கிறேன், நான் எப்படி இருப்பேன்? அதுதான், அதை பார்த்தா வந்து எழுச்சி வரேன். ரைட்டு, போயிட்டு